ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் எழில் ஃபேஷன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம த்ரெட் பேங்கிள்ஸ் எப்படி செய்யலாங்கிறத தான் நான் சொல்லித்தர போகிறேன். இது வந்து எப்படி உங்களை ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த த்ரெட் பேங்கிள்ஸை. நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய எழில் ஃபேஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைங்கிறத பார்க்கலாம். ஒரு பேடு, 2 பேங்கிள், உங்களுக்கு என்ன கலர் த்ரெட்டு வேணுமோ அந்த கலர் சில்க் த்ரெட்டு, அப்புறம் கட்டரு, கம்மு, இதுதான் மெயினாக பேசிக்கானது தேவை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சில்க் த்ரெட் இருக்குல்ல, அதை வந்து ஒரு கார்னரில் பிடிச்சிக்கணும் இந்த பேடில். இதே மாதிரி நம்ம சுற்றணும். இது வந்து எத்தனை தடவை சுற்றணும் அப்படின்னா, ஒரு 25 இல்லைன்னா 30 தடவை இந்த மாதிரி நம்ம சுற்றணும். நல்லா உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சுற்றிக்கணும். 30 சுற்றிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், நல்லா திக்காக இருக்கும். 30, 35 கூட சுற்றிக்கலாம். இப்போ சுற்றிட்டு நம்ம நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு மேலே கட் பண்ணிடணும். இப்போ இந்த 2 பக்கமுமா இருக்குமோ அதை ஒன் சைடாக வந்து கட் பண்ணிடணும். இப்போ நீளமாக உங்களுக்கு த்ரெட்டு கிடச்சிரும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நுனி இருக்குல்ல, அந்த நுனியை பட்டையாக வச்சுட்டு கம்மை போட்டு அந்த இடத்துல ஒட்டணும். கூம்பாக போயிடக்கூடாது, குச்சியாக நீளமாக இருக்கக்கூடாது, நல்லா பட்டையாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம பேங்கிளில் சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி கம் வச்சுட்டு இந்த மாதிரி பட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் இப்படி நல்லா ஒன்று போல் அது ஒரு இது மாதிரி ஆகிடும். இப்போ இதே மாதிரி வந்து நம்ம எத்தனை தேவையோ நம்ம அந்த மாதிரி சுற்றி வச்சுக்கலாம். ஒரு 4-5 சுற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து சுற்றுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஒரு 4 இது சுற்றி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணணுன்னா, நெக்ஸ்ட்டு பேங்கிள் எடுத்துகிட்டு பேங்கிளுக்கு உள்ளக்க வந்து நம்ம கம்மு போட்டு ஃபஸ்ட்டு கம்மு போடணும். கம்மு போட்டதுக்கப்புறம் அந்த நம்ம பட்டையாக ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, ஒரு சைடு மட்டும்தான் பட்டையாக இருக்கும், அந்த பக்கம் உள்ளதை நம்ம பேங்கிளில் வந்து ஒட்டிடணும். இப்போ இதை வந்து காய விடணும். இப்போ உடனே சுற்றினோன்னா அது வராது, அது திரும்ப வெளியில் வந்துடும். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து அதை காய விடணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் இடது கையால் அதை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டு நல்லா டைட்டாக சுற்றணும். அதை ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது பொறுமையாக பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்தடுத்து கேப்பே இல்லாமல் சுற்றணும். கேப்பே இல்லாமல் அடுத்தடுத்து நம்ம சுற்றணும். நல்லா டைட்டாக இருக்கணும். டைட்டாக இல்லைன்னா அது த்ரெட்டு வந்து தூக்கிட்டு வந்துடும். உள்ளக்க வந்து என்ன கலர் பேங்கிள்னாலும் வச்சுக்கலாம். நம்ம நல்லா பொறுமையாக இடது கையை நல்லா பிடிச்சிக்கணும். இப்போ அந்த த்ரெட்டு முடிய போதா, கொஞ்சோண்டி தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா, திரும்பியும் நம்ம அடியில் வந்து கம்மு போட்டு அந்த இதை நம்ம ஒட்டிடணும். மீதி இருக்கிற த்ரெட்டு, அதாவது கொஞ்சோண்டி இருக்கிற மாதிரி மட்டும், மீதியை நம்ம கட் பண்ணி வெளியில் எடுத்துடணும். அது வரை கையை விட்டுறக்கூடாது, இடது கையை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். இப்போ கம்மு போட்டதுக்கப்புறம் தான் இடது கையை எடுக்கணும். இப்போ அந்த இடத்துல நல்லா கம்மு வைக்கிறேன். கம்மு வச்சு நல்லா அதை அழுத்தி விட்டுருங்க. அழுத்தி விட்டதுக்கப்புறம் அது காஞ்சி நல்லா அது ஒட்டிக்கிடும். மீதி இது நூல் வெளியில் நீட்டிகிட்டு இருக்குல்ல, அதை வந்து நம்ம கட் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நம்ம அடுத்த த்ரெட்டு சுற்ற ஆரம்பிக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு இது ரெடி பண்ணி வச்சுருந்ததை சுற்றிருக்கேன். திரும்ப இதுலேருந்து கண்டினியூ பண்ணணும். திரும்ப அதே மாதிரி பக்கத்தில் வந்து கம்மு வச்சுட்டு அந்த த்ரெட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம அடுத்த த்ரெட்டு ஒட்டணும். அப்போ தான் கண்டினியூட்டி கிடைக்கும். இப்போ அது பக்கத்துலேயே திரும்ப கம் வச்சு அடுத்த த்ரெட்டை நான் ஒட்டிக்கிறேன். இப்போ அதே மாதிரி ஃபுல்லாக ஒட்டி முடிச்சு நான் 2 பேங்கிளுக்கும் க்ரீன் கலர் த்ரெட்டு வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ
இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஒட்டலான்னு இருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நான் இந்த 2 டைப் ஆஃப் ஸ்டோன் வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ஃபஸ்ட்டு கம் வச்சு ஒட்டுறதுக்கு முன்னாடி நான் வச்சு பார்த்துக்கிறேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் வச்சு பார்த்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கம்மு வச்சுக்கிறேன். ஒரு பூ மாதிரி கிடைக்கிற மாதிரி நடுவில் சர்க்கிள் ஸ்டோனும் சுற்றிலும் வேறு ஸ்டோனும் ஒட்டுறேன். 2 ஸ்டோன் இருக்குல்ல, இன்னொரு ஸ்டோன் ஒட்டுறேன். அது கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துட்டு ஒட்டினோன்னா கரெக்டாக இருக்கும். டிசைன் கரெக்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த ஸ்டோன் தான் ஒட்டணும்னு இல்லை, செயின் ஸ்டோன் இருக்கும், அது கூட ஒட்டி நம்ம டிசைன் பண்ணலாம். நம்மளுக்கு எந்த டிசைன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து இந்த த்ரெட்டு தான் மெயினாக முக்கியம். இப்போ வந்து நான் அந்த ஸ்டோன் ஒட்டிட்டேன். இதே மாதிரி நான் வந்து வளையல் ஃபுல்லும் ஒட்டிக்கிட போகிறேன். ஒரு வளையலில் 3 செட் ஒட்டிட்டு மீதி உள்ள கேப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சர்க்கிள் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ்க்கு உங்களுக்கு நீங்கள் அழகாக ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு. இதில் நான் வந்து இன்னும் நிறையா பேங்கிள்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஒரு 2-3 கிளிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.